வணக்கம். இன்றைக்கி நம்ம நெய் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். வீட்டிலே செய்ய போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் அரை டம்ளர் நெய் எடுத்துக்கலாம். இதே டம்ளர் தான் நம்ம எல்லா அளவும் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சுகர் பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் பவுட்ரு எந்த அளவு கீ எடுத்தோமோ அதே அளவு சுகர் பவுட்ரு எடுத்துக்கலாம். இதாக கூட ஒரு சிட்டிகை சால்ட் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். நல்லா க்ரீமியாக வரும். ஒயிட் கலரில் அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். அப்போ தான் பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டானது. இப்போது நம்ம மைதா மாவு எடுத்துக்க போகிறோம். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதாக கூட ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம கையிலே கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சா வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் அதுக்குள்ளே ஸ்டாண்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிளேட்டில் தான் நம்ம பிஸ்கெட் வைக்க போகிறோம். அதில் கீ தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையிலே திரட்டி வச்சுக்கலாம். நட்ஸ் இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வைக்கும்போது எல்லாத்துக்கு இடையில் கேப் இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அதுக்காக தான் கேப் விட்டு வைக்கணும். இப்போ குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் பிளேட்டை குக்கருக்குள்ளே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம குக்கரை ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடிக்கு நம்ம வாஷர் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. அப்படியே தான் குக்கரை மூடணும். மூடி ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நல்லா வெடித்து நல்லா வந்திருக்கு. நம்ம வச்ச சைஸை விட பெருசாக வந்திருக்கு. இதுக்கு தான் நான் கேப் விட்டு வைக்கணும்னு சொன்னேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கீ பிஸ்கெட் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 1 ஹவர் கழித்து தான் நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.